திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு இப்போ போய் 2 நாட்களுக்கு முன்னால ராஜபக்சேயை சந்திச்சுட்டு டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, இந்திய இலங்கை உறவு தேசிய நலன்களின் அடிப்படையில தான் வழிகாட்டப்படுமே தவிர மாநில நலன்களின் அடிப்படையில வழிகாட்டப்படாது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு ஃபேக்டர்னு சொல்றாரு. தமிழ்நாடு ஃபேக்டர் இதுல இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அது தேசிய நலன்களை முன்னிட்டு தான் நாங்க இந்த வெளியுறவு கொள்கையை தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதுல இல்ல, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இது எல்லாமே ஏதோ மோடி அரசு வந்த பிறகு பேசப்படுகிற பேச்சு அல்ல. இது காங்கிரஸ் ஏற்கனவே பேசிய பேச்சு மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவும் தெளிவாக பேசிய பேச்சு. இப்போது கொழும்பு சென்றிருக்கிற சேஷாத்ரிச்சாரி அவர்கள் NDTV வானொலி விவாதத்தில், இதே தொலைக்காட்சி விவாதத்தில் இதே வாசகத்தை தெளிவாக சொன்னார். தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்தினுடைய கருத்தை பற்றி நாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. இந்தியாவின் தேசிய நலன்கள் தான் முக்கியம். இந்தியாவின் புவிசார் நலன்கள் அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும். அயலுறவு கொள்கைக்கு ஒரு மாநிலம் கட்டளை போட முடியாது நமக்கு. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன செய்திகள் தான். சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு பேர்ல மட்டும் இல்லை. அதேபோல் காமன்வெல்த் மாநாட்டின் போது தமிழக பாஜக தலைவர்கள் தூது சென்ற பிறகும் கூட திரு ராஜ்நாத் சிங் வெளிப்படையாக அறிவித்தார், இந்த மாநாட்டில் கட்டாயம் இந்திய பிரதமர் கலந்து கொள்ள வேண்டும். அப்போது நான் உண்ணாவிரத்தில் இருந்த போது இந்த கேள்வியை நான் கேட்டேன். திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்னு என்கிட்ட கேட்டாங்க. எனவே இந்த தேர்தலில் மோடியை ஆதரித்த கட்சிகள் இந்த தேர்தலுக்கு முன்னதாக பாஜக இப்படியெல்லாம் செய்யல, தேர்தலுக்கு பிறகுதான் செய்கிறார்கள் என்று அதிர்ச்சி அடைவதற்கு எதுவுமே இல்லை. இன்னொன்று பாஜகவிடம் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது நீங்க தனி ஈழம் மற்ற நீண்டகால கோரிக்கைகள் எல்லாத்தையும் விட்டுருங்க, இப்ப உடனடியாக நோ ரெகன்சிலியேஷன் வித்தவுட் ஜஸ்டிஸ், நீதி இல்லாமல் நல்லிணக்கம் இல்லை என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் நடந்த இனக்கொலை, போர்க்குற்றங்கள், மானிட விரோத குற்றங்களுக்கு நீதி கிடைப்பதற்கான பன்னாட்டு செயல் வழிகளை நீங்கள் ஆதரிப்பீர்களா? இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த கேள்வியை மட்டும் கேட்டிருக்கிறார்களா? யாரும் கேட்டதில்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்களோ வைகோ அவர்களோ மோடியை ஆதரித்த வேறு எந்த கட்சியினரும் இந்த கேள்விகளை கேட்டதில்லை. அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மற்ற அம்சங்கள் குறித்து இருந்ததே தவிர ஈழம் தொடர்பாக, ஈழம் குறித்து அப்படி நடந்து கொள்ள மாட்டார், இப்படி நடந்து கொள்ள மாட்டார் என்று நம்புகிறோம், பரிவோடு நடப்பார் என்று நம்புகிறோம் என்றெல்லாம் சொன்னாங்களே தவிர இங்க நேரடி கேள்வி இதுதான். பன்னாட்டு செயல் வழிகள் ஏற்கனவே தொடங்கிடுச்சு ஐநாவில். இந்த செயல் வழிகளை நீங்கள் ஆதரிப்பீர்களா? இந்த கேள்வி கேட்கப்படவே இல்லை. நீதி கிடைப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்களா என்று கேட்கவும் இல்லை, அவங்க உறுதி கொடுக்கவும் இல்லை. எனவே இப்ப புதுசா பேட்டிக்கு முடிச்சிடுறேன். அதாவது மோடி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே நீங்க மைனாரிட்டிகளுக்கு அது செய்வீர்களா, இந்த ஜாதிக்கு அதை செய்வீர்களா, அந்த ஜாதிக்கு அவர் செய்வீர்களா என்று சொல்லுகின்ற போது குஜராத்தில் கூட ஒரு 6 கோடி குஜராத்திகளுக்கு 120 கோடி இந்தியர்களுக்கு ஹோல்சம் டெவலப்மெண்ட் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது இலங்கை தமிழர்களை நாம் இந்தியாவினுடைய மொத்த பிரச்சனையாக பார்க்கிறோம். ஒரு மாநிலத்தின் பிரச்சனை, உண்மையிலேயே சொல்லுகிறேன், மாநிலத்தின் பிரச்சனையாக இது பார்க்கின்ற போது வடபுலத்தை சேர்ந்தவர்கள் இதை பற்றி பெரிதாக கவலைப்படவே இல்லை. தமிழ்நாடு பிஜேபி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் இதை பற்றி கவலைப்படுகிறது. அகில இந்திய அளவுக்கு கொண்டுகின்ற போது இதை அகில இந்திய பிரச்சனையாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அகில இந்திய அளவிலே கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த கண்ணோட்டத்தில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அகில இந்திய அளவிலே இதற்கு பார்வை இல்லாமல் போனால் எந்த அரசும் அகில இந்திய தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க மனித உரிமைகளுக்காக போராடின மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலாவை அவங்க எல்லாருமே மானசீக வழிகாட்டியாக இந்தியாவை சேர்ந்த காந்தியை தான் நினைச்சாங்க. இப்ப அவங்க முன்னெடுத்து சென்ற பாதையிலிருந்து இந்திய அரசு விலகி போகலாமா அப்படிங்கறத உங்களுடைய கூட்டணி கட்சியில இருந்து தான் டாக்டர் ராமதாஸ் கேட்கல. இப்ப அதாவது என்னமோ ராமதாஸ் சொல்லுவது, மற்றவர்கள் எல்லாம் சொல்லுவது ஒரு புறம், அதை எதிர்த்து பிஜேபி இலங்கை தமிழர்களுக்கு எதிராக, இலங்கை தமிழர்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இதற்காக தனியாக இருக்கிறது, அந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறது என்ற அர்த்தத்தில் அல்லவாது இருக்கிறது. அப்படி இல்லையே. அதாவது இலங்கை தமிழர்கள் தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன அரசியல் நிலையை எடுத்தனவோ
அதற்கு மாறான செயல்கள்ல சமீப நாட்கள்ல நிறைய இந்திய அரசு நடந்திருக்குது. இந்தியாவினுடைய ஏர்போர்ஸ் சீஃப் அங்க ராஜபக்சேயை சந்திச்சுட்டு அவர் வந்து கூட்டு பயிற்சி, இலங்கை இந்திய கூட்டு பயிற்சி தொடர்பாகவும் அங்க இருக்கக்கூடிய இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு இங்கு பயிற்சி அளிப்பது தொடர்பாகவும் உரையாடல் நடத்திட்டு திரும்பி வந்தாரு அப்படிங்கிற செய்திகளையும் 3 நாட்களுக்கு முன்னால பார்த்தோம். அதாவது இது காலமாக செய்து வருகிற விஷயம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் செய்து வந்த விஷயம் ஒன்று. இரண்டாவது இன்னொரு விஷயம் வைக்கிறேன், ஒரே ஒரு விஷயம் வைக்கிறேன். இப்ப இன்றைக்கு அவங்க செஞ்ச போது நீங்க எதிர்த்தீங்க. இல்ல, நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக ராஜபக்சே 2009 இனப்படுகொலைக்கு பின்னாலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை விவாதங்கள், எத்தனை மாறுதட்டல்கள், எவ்வளவு பெரிய சூளுரைகள், தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லா எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துகிறது. இந்த போராட்டத்திலே என்ன சாதித்தீர்கள்? இலங்கையிலே வாழுகின்ற தமிழனுக்கு, அங்கே ராஜபக்சேவால் கொடுமைப்படுத்தப்பட்ட தமிழனுக்கு என்ன தீர்வு? ஒரு ஆடை கொடுக்கப்பட்டதா? அவன் ஒரு வீடு கட்டி தரப்பட்டதா? செய்ய முடியல. அதை நோக்கி போகிறது. மோடியினுடைய அரசாங்கம் அந்த தீர்வை நோக்கி போகிறது. வெறும் வாய் வார்த்தைகளை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக இல்லை. போராட்டம் என்று சில வருடங்களிலே முடிந்து விடுவதல்ல. தேசிய தீர்வோடு அதில் சர்வ கட்சி சாப்பாடு என்கின்ற சுப்பிரமணிய சாமியை நம்பியோ மே 25ஆம் தேதி இந்து நாளேட்டிற்கு பதில் கொடுத்த சேஷாத்ரிச்சாரியோ சுப்பிரமணிய சாமியையோ தனியாக சொல்லிட்டு ராஜ்நாத் சிங்கையும் நரேந்திர மோடியையும் சொல்லாம விடுவதற்கு என்ன அரசியல்? எங்களை பொறுத்தவரையிலே கூட்டணி என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்களுக்கு உண்டான புரிதலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிஜேபியினுடைய பல தலைவர்களுக்கு இலங்கை பிரச்சனையிலே வெளியுறவு விவகாரத்தை எந்த திசையை நோக்கி போகுது என்கின்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அதற்குண்டான அழுத்தத்தை நாங்கள் இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நரேந்திர மோடி பிரதமர் ஆயிட்டா இலங்கை பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தேர்தலுக்கு முன்னால. அந்த நம்பிக்கையில எந்த மாற்றமும் கிடையாது. முழுவதுமாக நாங்கள் வந்து அந்த நம்பிக்கையை தில்லியில் ஒன்றுபட்ட இலங்கை, ஒன்றுபட்ட இலங்கைனா அதுக்கு உண்மையான அர்த்தம் ஒற்றையாட்சி இலங்கை. யுனைடெட் ஸ்ரீலங்கான்னு பேசுறவங்க பூரா they support unitary ஸ்ரீலங்கா. அந்த ஒன்றுபட்ட இலங்கை ஒற்றையாட்சி இலங்கை தான் என்று டெல்லியில் பாஜக தலைவர்கள் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கும் போதே, சர்வதேச தலையீடு கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே தந்திரமாக யஷ்வந்த் சிங்காவை சென்னையில் அழைத்துக் கொண்டு வந்து தேவைப்பட்டால் ஈழத்தை ஆதரிப்போம் என்று பேச வைத்தார்கள். அது ஒரு அரசியல் தந்திரம். நீங்க யஷ்வந்த் சிங் அங்க கொள்கையை தீர்மானிக்கிற இடத்துல இல்ல. அப்ப வந்து இந்த பேச்சு, இந்த மாதிரி பேச்சுகள் தொடருமா? தலையிலே கூட்டுவது அண்ணனுக்கு அவருக்கு சந்தோஷம் சொன்னா அதுக்கு நான் தடையா இருக்க விரும்பவில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களை கூப்பிடவில்லை. ஏதோ அரசியல் நாடகம் கூப்பிடவில்லை. பாஜக அவர் எங்களுடைய கூட்டத்துக்கு கூட மனித உரிமை காட்சி கூட்டத்துக்கு வந்திருந்தார். செய்யாது என்று தீர்மானம் எடுத்து விட்ட பிறகு தெளிவாக பாஜகவினுடைய கொள்கை வகுக்கும் குழுவின் முடிவு என்ன என்பதுதான் கேள்வி. தனிப்பட்ட ஒருத்தரை பத்தி கிடையாது. சரி, வேற என்ன தியாகு, நீங்க வேற என்ன முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோ இந்திய அரசோ வேற என்ன முடிவுக்கு வந்துட முடியும்னு எதிர்பார்க்க முடியும்? குடும்ப உறவுகளை தீர்மானிக்கிறதே பொருளாதார உறவுகள் தான் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல தேசிய நலன்களின் அடிப்படையில தான் இந்திய வெளியுறவு கொள்கை அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னா இந்திய பொருளாதார நலன்கள் பாதுகாக்கப்படும். தேசியத்துக்குள்ளே இல்லையா? சொல்றேங்க, இந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்க இந்த அரங்கத்துல கேட்க கூடாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் கமிட்டி சேர்மன் கேட்கணும். தேசியத்தோடு சேர்ந்திருக்கிறான், பிரிக்க முடியாதவராக இருக்கிறார். ராஜபக்சேவை எதிர்க்கின்றவர்களை தமிழக கட்சிகளுக்கு நாங்கள் மெல்ல மெல்ல புரிய வைப்போம் சொல்லிட்டு சேஷாத்ரிச்சாரி என்ன புரிய வைப்பார்கள் நமக்கு தெரியல. நான் கொஞ்சம் சொல்றேன். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் அரசுகளின் அயலுறவு கொள்கை முதலாவதாக ஆளும் வர்க்க பொருளியல் நலன்களால் தீர்மானிக்கப்படுகிறது. இரண்டாவதாக மக்கள் போராட்டங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. வியட்நாம் மீது போர் தொடுப்பது என்று அமெரிக்கா எடுத்த முடிவை மாற்றியது எது? வியட்நாமினுடைய போர் மட்டுமல்ல, அமெரிக்க மக்களுடைய போராட்டமும் தான். அதே போலதான் இங்கேயும் 2012-13 தீர்மானங்களை ஆதரித்து, அந்த தீர்மானங்கள் பயன் இருக்கு இல்லை எல்லாம் இருக்கட்டும், கடைசி நேரத்தில் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இங்கு நடந்த மாணவர் போராட்டங்களால் ஏற்பட்டது உங்களுக்கு. இப்ப நாங்கள் என்ன நம்புகிறோம் என்றால்,
தமிழக மக்களுடைய போராட்டமும் உலகத் தமிழர்களுடைய போராட்டமும் ஈழத்தமிழர்களுடைய போராட்டமும் சேர்ந்துதான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த காலத்தில் எதிர்த்த நாடுகள் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கின்றன. 2009, 2012, 2013, 2014 ஒவ்வொன்றிலையும் ஓட்டு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு ஆதரவான நாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது, எதிர்த்து ஓட்டு போடுகிற நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதற்கு காரணம் வெளிப்பட்டிருக்கிற புதிய சான்றுகள், ஆதாரங்கள், மறுக்க முடியாத ஆதாரங்கள். அந்த சிறுவன் பாலச்சந்திரனுடைய படுகொலை, இசைப்பிரியாவினுடைய படுகொலை, கேலன் மெக்கரை வெளியிட்டிருக்கிற ஆவணப்படங்கள், புதிய புதிய சான்றுகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதில் ஒரு பெரிய யானையே சோற்றில் மறைக்கிற முயற்சி இதெல்லாம் இல்லை என்று சொல்வது. இந்த பின்னணியில் தான் இந்த தீர்மானம் திரு கோபண்ணா அவர்கள் சொன்னது போல 2013 தீர்மானத்துக்கும் 14 தீர்மானத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா 2012-13 தீர்மானம் போர்க்குற்றங்கள், மாண்ட விரோத குற்றங்களை பற்றிய ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கு வழிவகுக்கவில்லை. டீத்லெஸ் ரெசல்யூஷன்ஸ். இந்த தீர்மானத்துக்கு கொஞ்சம் பல்லு முளைச்சிருக்குது. ஒரு பன்னாட்டு புலனாய்வுக்கு வழிகோலி இருக்கிறது. பன்னாட்டு புலனாய்வுக்கான முயற்சிகளை நவநீதம் பிள்ளை எடுத்திருக்கிறாங்க, கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அடுத்த கூட்டத்தில் அவங்க அறிக்கை கொடுத்தாகணும். இந்த நெருக்கடி வரும்போது என்ன நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இந்த போராட்டங்கள் காரணமாக அமெரிக்கா அது போன்ற முன்முயற்சியை எடுத்தது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் உண்மையான பார்வையாகவோ அல்லது சரியான பார்வையாக அவங்களுடைய நலன்கள் அதுல இருக்கு. அவங்களுடைய நலன்கள் அதுல போர்க்குற்றங்கள் பற்றியும் மனித உரிமை மீறல்கள் பற்றியும் பேசுவதற்கு அமெரிக்காவுக்கான தகுதி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2 செய்தி நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற புவிசார் அரசியல் போட்டிகள் ஒரு காரணம். அது ஒன்று மட்டுமல்ல. அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் ஒரு வளர்ந்த இயக்கம். அது அங்கு தொடர்ந்து USTPAC, யுனைடெட் ஸ்டேட்ஸ் தமிழ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கவுன்சில் வைத்து செயல்படுகிறாங்க. TGTE அமெரிக்காவிற்குள் சட்டபூர்வமாக கொடியேற்றி நாடாளுமன்றம் கூட்டி அரசமைப்பு சட்டம் இயற்றி பிலடெல்பியாவில் அமெரிக்க அரசியல் சட்டம் இயற்றிய அதே அரங்கத்தில் தன்னுடைய அரசியல் சட்டத்தை இயற்றி வெளிப்படையாக செயல்படுகிறது. அமெரிக்க உச்சநீதிமன்றம் இந்த செயல்பாடு சட்டவிரோதமானது அல்ல, தனியிடத்துக்காக போராடுவதற்கான உரிமை இவர்களுக்கு இருக்கிறது, ஏதிலியர்களாக இருந்தாலும் எந்த நாட்டிலிருந்து ஏதிலியர்களாக துரத்தப்பட்டார்களோ அந்த நாட்டின் நிலைமைகள் மாறுவதற்கு போராடுகிற உரிமை உண்டு என்று ஐரோப்பா ஏற்றுக்கொண்டிருக்கு. வெளிப்படையா தேர்தல் நடத்துறாங்க. திருகோணமலையிலே அவர்கள் தளத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவுக்கு இருக்கிறது. நாங்கள் வந்து பாராட்டு பத்திரம். இதோடு சேர்ந்த ஒரு விஷயம், அமெரிக்காவினுடைய மனித உரிமை ஆர்வமானது செலக்டிவ். அது ஆப்கான் மீதும் ஈரான் மீதும் இருக்கக்கூடிய விஷயம் தெரியும். இப்போது இந்தியாவின் மீது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்திருப்பதனுடைய முக்கியமான உள் விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பிரிக்ஸ் நாடுகளிலே இன்றைக்கு நாம் மிகப்பெரிய வலுவை பெற்றிருக்கிறோம். உலக வங்கிக்கு சமமான ஒரு வங்கியை சீனாவிலே நிறுவி இந்தியாவினுடைய மிகப்பெரிய பங்கு அளிக்கின்ற ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி போகிறது. சார்க் நாடுகளிலே இருந்த சில சிக்கல்கள் எல்லாம் சரியாக அவை ஒன்றாகக்கூடிய சூழ்நிலை. ஆக தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே இந்தியா வலிவு பெற்று விடக்கூடாது. என்ன காசு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரு விஷயம், இந்தியாவை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக புதிதாக இந்தியாவிலே விசாரணை நடத்த வேண்டும் என்ற புதிய வேண்டுகோளுக்கு நாம் பலியாகி கொண்டிருக்கிறோம். தலையை வெட்டுவதற்கு கத்தியை எடுத்து கொடுத்து விட்டு வெட்டுப்பட்டவன் இறந்தவுடன் இரங்கல் இலங்கையில வடக்கு மாகாணத்தில், கிழக்கு மாகாணத்தில், இன்னும் பல பகுதிகளில் கிட்டத்தட்ட 50 லட்சம் 3 வகையான தமிழர்கள் அங்க இருக்காங்க. அவர்கள் பாதுகாப்பு நலன், அவர்கள் சிந்தனை என்ன, அவர்கள் எதிர்காலம் குறித்து என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் அவர்களுடைய நலனுக்காக இந்த முடிவை எடுக்கிறோம்னு சொல்லி இந்திய அரசு சொல்லல. இல்ல, நான் சொல்றேன், இல்ல இந்தியாவின் நலன்களை முன்னிட்டு தான் நாங்க எடுக்கிறோம்னு சொல்றாங்க. இலங்கையோட நாம் எடுக்கிற முயற்சிகளுக்கு இந்த சர்வதேச விசாரணை குண்டகம் விளைவிக்குன்னு சொல்றாங்க. ஒரு வடக்கு மாகாண தேர்தல் பற்றிய ஒரு தெளிவான ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 2 கட்சிகள் நிக்கிறாங்க, ராஜபக்சேக்கு ஆதரவான கட்சிகள், டக்ளஸ் சேவா உட்பட. இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முழக்கம் நீதியும் அதிகாரமும். ராஜபக்சே தலைமையிலான கூட்டமைப்பின் நோக்கம் அகக்கட்டமைப்பும் வளர்ச்சியும். இரண்டில் எதை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? எனவே அந்த மக்களுடைய விருப்பம் வீடு கட்டிக் கொள்வதல்ல, இழந்த தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நீதி பெறுவதுதான்.
நீதி இல்லாமல் இணக்கம் இல்லை, நீதி இல்லாமல் நிம்மதி இல்லை, நீதி இல்லாமல் வாழ்வு இல்லை. அந்த நீதிக்கு உள்நாட்டில் செய்த உணவில்லை, உடவில்லை, வசிக்க இடமில்லை, அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதையெல்லாம் பெற்று தந்து விட்டு பெற்று தருவது என்பது பிரைமரி நீதி இல்லாமல் அதை பெற்று தர முடியாது. நீதி கிடைக்காமல் இதில் எதுவுமே நடக்காது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர